ஒரு ஜனம் மற்ற ஜனத்தை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். மூத்தவன் யாரு? ஏசா. இளையவன் யாரு? யாக்கோபு. இப்படி ரெண்டு பிள்ளைகளும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவ வயிற்றில் இருக்கும் போதே கர்த்தர் அவர்களை குறித்தான திட்டத்தை ரெபேக்காளுக்கு அறிவிக்கிறார். இளைய மகன் தான் உயர்ந்த இடத்துல இருப்பான், பெரியவன் அவனை சேவிக்கிறவனா இருப்பான். ஆனா ரெண்டு ஜாதிகள் உன் வயிற்றில் இருந்து பிரியும்னு சொல்றாரு. அப்போ இந்த ரெண்டு பிள்ளைகளும் வயிற்றுல இருக்கும்போது நல்லது கெட்டது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? கர்ப்பத்துல உருவாகும் போது அந்த பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது தெரியுமா? தெரியாது. ஆனாலும் தேவன் என்ன செய்யறாரு? அவங்களுடைய நல்வினைகளை, அவங்களுடைய கிரியைகளை பார்த்து அவங்களுக்கு நியமிக்கல ஒரு வேலையை. அவங்களுடைய கிரியைகளை பார்த்து தேவன் இதுதான் உனக்கு இதுதான் உனக்குன்னு நியமிக்கல. அவர்கள் வயிற்றில் உருவாகும் போதே கர்ப்பத்தில்